சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்து சார் பாருங்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அருமையான தரிசனம் சார். திருச்செந்தூர் கோயில் அங்கேருந்து பார்த்தினாக்கா நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா குலசேகப்பட்டணம் பார்த்தீங்கன்னா முத்தாரம்மன் கோயில் செம்ம கோயில் சார். அதுக்கு அடுத்து போனாக்கா இந்த மணப்பட்டனா ஒரு மணப்பாடு அங்கெல்லாம் பார்க்க வேண்டிய இடம் சார். சர்ச்சு கோயில் ஐயா 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 அது அங்கேருந்து நேராக போயிட்டு கன்னியாகுமரி போயிட்டு வந்தோம். கன்னியாகுமரியில் மாசாணி அம்மன் கோயில் செம்மையாக சார். என்னது பகவதி அம்மன் கோயிலா? பகவதி அம்மன் கோயில் சூப்பராக சார். ஆனால் அங்கே போனால் எல்லா சர்ப்ரைஸுங்கிறாங்க சார். எங்கே போய் நின்னாலும் சரணா சரண முடியாது கட்டி முடியாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஏன் சொல்லிட்டுலா நான் வந்து அவங்கள யாரும் நான் பார்த்தது கிடையாது. இவங்க எல்லாரும் வந்து என்னை முடியாது வந்து சரணான்றாங்க. ஐயரு கூட என்ன உள்ள, ஆட்டோக்காரும் உள்ள, ஒரு கார் டிரைவரும் உள்ள. என்ன எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா? இப்படிப்பட்ட சொந்தங்களை வச்சு நான் என்ன பண்ணுறது பாருங்க. நிச்சயம் சார் சார் இறங்கி செய்யணும் சார். இவங்களுக்கோசம் இறங்கி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். பாருங்கள் நிறைய வண்டி தரேன். இது எஸ்கிராஸ் 19 மாடலு சிங்கிள் ஓனர் வந்துக்குது. நாளைக்கு வந்து வீடியோவில் போடுறேன் காலையில் பார்த்துங்க. இந்த வண்டி பாருங்கள் 2017 18 ரிஜிஸ்டர் 2 ஓனரு 2,75,000 கேட்குறாங்க. 2,65 தரலாம். அடுத்து பாருங்கள் சுமோ கிராண்டு பார்த்தீங்கன்னாக்கா 2009 மாடலு 10 ரிஜிஸ்டர் 2031 பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, பொல்யூஷன் கரண்ட்டு. கஸ்டமர் 250 கேட்டு 2.25 கேட்குறாங்க. கிட்ட வாங்க பேசி சேர்த்துறேன். அடுத்து பாருங்கள் 2015 16 ரிஜிஸ்டர் டாட்டா ஜஸ்ட்டு 3,90,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி சேர்த்துறேன் சார். நான் சொல்லுவேன், குறைச்சி எடுத்து கொடுத்துருவேன். அடுத்து பாருங்கள் ரெடிகோ 2017 18 ரிஜிஸ்டர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு. கஸ்டமர் 2.25 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 2.10 பண்ணி தரேன். இந்த இண்டிகா விஸ்டா பாருங்கள் நேற்று வந்துருக்குது. இது என்ன மாடல் தெரியல, நேரடியாக வாங்க பார்த்து சொல்கிறேன். அதேமாதிரி ஃபோர்டு ஆஸ்பேர் சூப்பராக இருக்கும். 2019 சூப்பராக வண்டி வாங்க முன்ன பேசி தரேன். கஸ்டமர் 4,90,000 கேட்குறாங்க. 4,50 பண்ணலாம். இந்த ஸ்கார்பியோ பாருங்கள் 2009 மாடல் 31 பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,95,000 கேட்குறாங்க. முன்ன பேசி தரேன். அடுத்து பாருங்கள் ஸ்கார்பியோ செமையான சாண்ட்ரோ சார். சாண்ட்ரோ நல்லாயிருக்கும். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா 9 31 பேர் 1,40,000 தரலாம். அதே மாதிரி நானோ பாருங்கள் ஒரு 65,000 தரலாம். 2017 வரணவனுக்கு இது என்ன ரேட்டு தெரில. ஏன்னா புதுசாக வந்து தெரில எனக்கு. சும்மா தெரிஞ்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த வண்டி பாருங்கள் 19 மாடல் i10 கிராண்டு டீசலில். கஸ்டமர் 4,50,000 கேட்டு 4 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க 3,75 3,65 பரலாம். அடுத்து பாருங்கள் ஷிஃப்ட் டிசைர் 2013 14 ரிஜிஸ்டர். கஸ்டமர் 3,50 கேட்குறாங்க டீசல். அடுத்து பாருங்கள் ஸ்கோடா பேப்பியா 2014 15 ரிஜிஸ்டர். கஸ்டமர் 1,40,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேச சார் 8 9 ரிஜிஸ்டர். இது நல்லாயிருக்கும். இந்த வண்டி பாருங்கள் 1,60,000 கேட்குறாங்க. i10 14 மாடலு. இந்த வண்டி பாருங்கள் அவங்க வந்து 1,50,000 கேட்குறாங்க சார் ஃபைனலில். கிட்ட வாங்க முன்ன பேசுகிறேன். இந்த ஸ்கார்பியோ 9 10 ரிஜிஸ்டர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 2,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். இந்த வண்டி பாருங்கள் 1,40,000 தரலாம். அருமையான வண்டி பாருங்கள். நம்மளது இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. யார் கேட்டால் சொல்லுவாங்க வாங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்க என்னன்னாக்கா, அப்பா எனக்கு 2 பிள்ளைங்க 2 பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணி தீர்ந்து போச்சு. இனிமேல் வந்து காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு அங்கே வந்து கோயிலுக்கு போய் சுற்றலான்னு சொல்லுவாங்க. மொத்தம் போகவே முடியாது. இவங்க வந்து 80 ஒரு 65 ஒரு 55 60 வயசில் போய் காசி போவாங்களாம், ராமேஸ்வரம் போகலாம். சத்தியமாக போக முடியாது. இங்கே போனால் இடுப்பு நோவுது, கை நோவுது, முட்டி நோவுதுன்னு இருக்கும்போது வயசாகிற காலத்தில் போய்ட்டு ஒரு 40-50 வயசு ஆச்சா இருக்கிற பணத்தை சேர்த்து வச்சுக்கின்னு ஏன்னா கோயிலுக்கு வந்து போய் ஜாலியானு போச்சு. அடுத்தவனுக்கோசம் சத்தியம் வாழாதீங்க. அதில் இருக்கிற முட்டாள்தானே வேறு எதுவுமே கிடையாது. உனக்கு நீ வாழ்ந்துக்க, அவ்வளோதான். உனக்கு நீ வாழ்ந்துங்க. 10 வருஷம் வாழ்ந்துனாச்சியா நடுத்தர நாசமாக போய் நாராக தான் போனோம். நீங்கள் சொல்கிற பாருங்க. உனக்காக நீங்கள் வாழ்ந்துங்க, அவ்வளோ. என்னை பற்றி சொல்ல முடியும். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான். போங்க ஜாலியாக கோயில் குளத்தை போய் சுற்றிட்டு வாங்க. என்ன உனக்கு ஆசைப்படுதோ அது ஆசையை நிறைவேற்றிட்டு வாங்க. அப்புறம் சாவர காலத்தில் போயிட்டு நான் இந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த விட சத்தியம் போக முடியாதுங்க. அதனால் இருக்கும்போது ஜாலியாக அனுபவிச்சுட்டு போங்க. இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சுன்னு கொஞ்சம் சேமிப்பு பண்ணிங்க. கொஞ்சம் தேவையான வீட்டுக்கு சேர்ந்து கொஞ்சம் தேவையான பொருள் காரு வீடு எல்லாம் வாங்கி வச்சுங்க. ஜாலியாக இருந்துட்டு போ சார். இருக்கிற 50 55 45 வயசு
ஒரு 50 வயசுக்கெல்லாம் விற்று ஜாலியாக அனுபவிச்சுட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு நான் வந்துடுறேன், எல்லாம் கல்யாணம் பொண்ணு பிள்ளையா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், மொத்தம் முடிச்சு என் கடமை தெரிஞ்சிச்சு, இனிமேல் கோயிலுக்கு போய் கோயிலெல்லாம் ஏன்னா சொல்லுப்பாங்களா இந்த 55 60 70 75 வயசெல்லாம் ஏன்னா கோயிலுக்கு போய் சொல்லுப்பாங்களா? சத்தியமாக காசிக்கும் போக முடியாது, ராமேஸ்வரம் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அதனால் நல்லாயிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இந்த வீடியோ லைவாக வரும். நல்லா சொல்கிறேன்ல கேட்டுங்க ஐயா. நான் உனக்கு கூட பொறுக்காத பிள்ளையாக பார்த்து சொல்கிறேன். தயவுசெய்து சொல்ல யாருக்காக சேர்த்து வைக்காதீங்க. புள்ள நல்லாக்கணும் சேர்த்து வைக்காதீங்க, பொண்ணு நல்லாக்கணும் சேர்த்து வச்சிடாதீங்க. அதே பார்த்தீங்கன்னா இவன் அவனும் சேர்த்து வச்சிடாதீங்க. உனக்கு தேவையானதை தெரிஞ்சு நீ ஜாலியாக அனுபவிச்சு உன் பணம் உன் காசு உன் துட்டு உன் மணி உன் பணம். அதனால் ஜாலியாக செலவு பண்ணிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடுங்க. இந்த யாருக்கும் சேர்த்து வச்சு வாழ்ந்துட்டு நம்ம இருக்கிறோம் சொட்டு ஆசைப்படாதீங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்கள்ல பழமொழி, எல்லாம் சேர்த்து வச்சு பிள்ளைங்க நான் வீடு சேர்த்து வச்சுக்கிறேன், நான் கார் வாங்கி வச்சுக்கிறேன், சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன், சேர்த்து வச்சு நீ அனுபவிக்க மாட்டேன். வர்றது பேரமாக இருக்கும், பிள்ளைங்க அனுபவிச்சுட்டு துண்டு போகிறதுக்கு தான் அதுக்கு சேர்த்து வைப்ப போலுக்குது. நீ அனுபவிச்சு நீயே ஜாலியாக செலவு பண்ணிட்டு போங்க. இந்த ஒன்றுமே இல்லை. இந்த போனோம் 1200 எங்களுக்கு பஸ் பேர் போய் வரத்துக்கு ஜம்முன்னு சில்பர் பஸ்ஸில் நல்லா பார்த்து ஜாலியாக தூக்கிட்டு வந்தோம். எந்த உடம்பும் கிடையாது. 49 வயசாகுது. இந்த வயசில் ஜாலியாக அனுபவிச்சு எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க பசங்களும் ஜாலியாக போய்ட்டு வந்தோம். ஜாலியாக அனுபவிச்சு போகிறோம். முருகரை பார்க்கணுன்னு நினச்சேன். வருஷத்துக்கு 3 முறை திருச்சி முருகர் போயிட்டு வருவேன். முருகரை பார்க்கணுன்னா போயிட்டு வருவேன். இப்போ கூட பாருங்கள், நல்லா ஒன்று புரிஞ்சு நீ 1000 தான் குட்டிக்காரன் அடிச்சா கூட சரி, நான் கோயிலுக்கு போகிறேன் சரி, சத்தியமாக முருகர் அங்கே கூப்பிட்டா மட்டும்தான் உன்னால் போக முடியும். நீ தலைகை நின்னாலும் பிறண்டாலும் உருண்டாலும் பார்த்தா சத்தியமானாலும் போக முடியாது. என்னை கூப்பிட்டா நான் போய் வந்தாலும் தான் போக சொல்ல. நான் வெகு தொலைவில் போகிறேன்னு ஒரு வீடியோ போட நமக்கு தான் வெகு தொலைவில் போகிறேன்னு சொல்லிட்டு அதுதான் வெகு தொலைவில் போய் வந்துட்டேன் பார்த்தீங்களா. அதனால் முருகதாரில் எனக்கு கிடச்சிச்சு போய் வந்துட்டேன். 150 பேர் அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன். அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன்ல, அங்கே பண்ண சொன்னார், நான் செய்தேன். ரெடியா? அங்கே சொன்னார், நான் செய்தேன். அதனால் நல்லா இருப்பது. இன்னைக்கு கூட பாருங்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான். அன்னதானம் வந்து அருமையாக எவ்வளோ பேருங்க அந்த கை கொடுக்க சொல்லலாம். அந்த கை வந்து அப்படியே. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக். ஆமாம் வாங்கிப்பா. ஃபோர்டு ஃபிகோ அந்த வண்டி 1 லட்ச ரூபாய் தரலாம். இந்த சியாஸ் பாருங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு தரலாம். ஹோண்டா சிட்டி 5 லட்சத்தி கேட்குறாங்க, 495 பண்ணலாம். இந்த வண்டி பாருங்கள் 2008 9/2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் பார்த்தினா 1,45,000 தரலாம். இந்த வண்டி பாருங்கள் 2,75,000 கேட்குறான், 14-15. இந்த இண்டிகா விஸ்டா பாருங்கள் 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தர. இந்த வண்டி பாருங்கள் 38,000 தரலாம். இந்த வண்டி பாருங்கள் 1,40,000 தரலாம். 8-9/2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு 1,40,000 பெட்ரோல். அடுத்து பாருங்கள் 2016-17 செவர்லெட் என்ஜாய். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 4 லட்ச ரூபாய் 390 சுகராக கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள் 2021 டஸ்ஸன்கோ சரியான வண்டி 2,25,000 21 மாடலு பெட்ரோல். அடுத்து பாருங்கள் i20 டீசலு 2013-14 2 ஓனரு.
நம்ம தர போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 350 கேட்குறாங்க. இது வண்டி 2,75,000 தரலாம். அடுத்து பாருங்கள் ரெனால்ட் ட்ரைபர் இருக்குது பாருங்கள். கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 5 ரூபா கேட்குறாங்க. 4,95,000 ஆகும். இந்த வண்டி பாருங்கள் வெறும் 1 ரூபாய்க்கு தரலாம். டீசல் வண்டி டிடி இன்ஜினு. இந்த வண்டிக்கு 1,65,000 தரலாம். 11 மாடலு i10. அடுத்து பாருங்கள் ஃபியட் புண்டோ. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா 14, 2,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன. இந்த வண்டி பாருங்கள் அதே 14, 15 ஃபியட் புண்டோ 2,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசியே தரேன். இன்னும் நிறைய வண்டி இருக்குது. அந்த பக்கம் இருக்குது வண்டி, எந்த பக்கம் சுற்றி பார்த்து நிறைய வண்டி இருக்குது. விட்டுறாதீங்க. நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. சியாஸ் பாருங்கள் 2021 மாடல். செமையான வண்டி சார். எல்லாம் தெளிவான செம்ம குவாலிட்டியாக இருக்கான். கஸ்டமர் பார்த்தினாக்கா 6 ரூபா கேட்டு 5,90,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். இந்த டாட்டா இண்டிகா பாருங்கள் 1,10,000 ஆகும். 2016 மாடலு. நிறைய வண்டிக்குது. வாங்க எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு சின்ன இது சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா 2 பிள்ளைங்க 2 பொண்ணு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் சார் 4 பிள்ளைங்க மொத்தம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. அதாவது கறி வியாபாரம் பண்ணுறான்னு வச்சுங்க. அப்போ வந்து எல்லாம் மொத்தம் கும்பலாக சேர்ந்து செய்துக்கிறாங்க. செய்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு ஷேர் வந்து ஒரு புள்ளிக்கு, இன்னொரு புள்ள ஒரு ஷேரு, இன்னொரு புள்ளிக்கு ஒரு ஷேரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்னை கேட்ட கேள்வி, ஆனால் எல்லாமே பண்ணுறாங்கண்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியவர் கொடுக்க மாட்டார். காசே கொடுக்க மாட்டார். அந்த பங்கை நான் எப்படின்னா பிரித்து கொடுக்குறது, அதுக்கு என்னன்னா வழின்னு கேட்டார். அதுக்கு என்ன நீயே கமாலாம் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள். இது எப்படின்னாக்கா நான் என்னுடைய கருத்து சொன்னேன். அதாவது அப்பாவாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அதாவது வீட்டோடு இருந்துடணும். பிஸ்னஸ்ன்னு தொழில்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷேரை நீ முதல்ல போட்டால் தான் அதுக்கான ஷேரை பங்கு பிரித்து கொடுப்பாங்க யார் இருந்தாலும். நான் அதை தான் நான் சொன்னேன். நான் சொன்னது தப்பா ரைட்டா நீங்கள் சொல்லுங்கள். அடடா என்னடா அப்பா கூட கொடுக்குறதுக்கான்னு கணக்கு பக்கத்துக்கு, அம்மாவா கணக்கு பக்கத்துக்குலான்றது இல்லை சொல்கிறேன். தாய் தாப்புனா யாராக இருந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தால் வீட்டோடு இருந்து போனேன். பிஸ்னஸ் இதில் பார்க்கும்போது அவங்களும் அவங்க வேற ஆள் தான். அது நான் சொன்னேன். இதுமாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் நல்லா இருக்கலாம். ஒரு ஒற்றுமையாக இருக்கும். நீ ஒரு ரூபா முதல் போட்டால் தான் நீ ஒரு 10 ரூபா சம்பாதிக்கும்போது நான் சொன்னேன். நான் சொன்ன தப்பா ரைட்டில் உனக்கு எதனா கருத்து இருந்தால் நீங்கள் கம்மாவில் சொல்லுங்கள். அருமையான வண்டி பாருங்கள். இதனால் சின்ன வாக்குவாதமே வருது. நீயா நான்ற வாக்குவாதம் இருந்தது. அதனால் சண்டைனால இதுக்குள்ளே வாக்குவாதம் இருந்துச்சு. அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொன்னது தப்பா ரைட்டான்னு எனக்கு தெரில. நான் சொன்னேன் தாயா புள்ளி அதனால் வாயம் வேறு தான். அதனால் அம்மா அப்பா அக்கா தங்கச்சினா வீட்டோடு வந்துருங்க. பிஸ்னஸ்ஸு தொழில்னு வந்துடும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷேர் அதுக்கான முதலீடு வந்து போட்டேன்னா அதுக்காக பிரித்து கொடுங்க. அதுதான் நீ ஒருத்தருமே முதலே போடாமல் பணமே ஒன்றும் சம்பாதிச்சுனா யாரும் தரமாட்டாங்க. நான் சொல்லி அனுப்பிச்சேன். நான் சொன்னது தப்பா ரைட்டான்னு சொல்லிட்டு கம்மாவில் சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் ஒரு ஐடியா இருந்தாக்கோ நீங்கள் ஒரு ஐடியா அதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் தான் ஓணும். என்ன பண்ணுறது, ஒருத்தர் கேட்பாங்க கூட கேட்பாங்க. அடடா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அம்மாவுக்குலாம் கணக்கு பார்க்குறியா அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டு தான் இல்லை சொல்ல. நம்ம கடமைக்கு ஏதோ செய்தோம், நம்ம சொன்னோம். அது என்ன நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள் இந்த வேகனர் 2008, 9 கஷ்டம் பார்த்தினாக்கா 2 ரூபா கேட்குறாங்க. கிட்ட இந்த வண்டி 1,75,000 தர சொனாட்டா இம்ரா 2008 மாடலு ஷிஃப்ட்டு டிசைரு. நம்ம தர போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் பார்த்தினாக்கா 2 ரூபா கேட்குறாங்க. 2.25 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி தரேன். 2,000 ரூபா கேட்டுக்கிறாங்க. இந்த வண்டி 1,10,000 ஆனால் நல்லாவே இல்லை வண்டி. ஓனோட சக்தி வைத்து போகாதீங்க. நல்லா இல்லாத வண்டியை போடுன்றாரு. இன்ஜின் டக்காந்து நான் வானான்னு சொன்ன விற்று கொடுத்தாரு. எத்துமே ரெடி பண்ணதா சத்தியமாக யாரும் எடுக்காதீங்க. இந்த வண்டி நல்லா இல்லை. நீ எனக்கு கஷ்டம் என்ன சொன்னால் தப்பாட நினைக்கிட்டேன். நல்லா இல்லை. அது இன்ஜின் டக்கான சவுண்டு. அது ரெடி பண்ணி கொடுத்தாட பாருல. குறைச்சி கொடுத்தா கூட எடுக்காதீங்க. இந்த வண்டி வானே வேணாம். இந்த வண்டி வானா நல்லா இல்லை சார் வண்டி. அது இந்த வண்டியா ஐயோ இதுவும் சரியில்லை. ஏன்டா உள்ளோட இடமோ இல்லை எத்துன்னு போக மாட்றாங்க. உள்ளே தூசி நல்லாவும் இல்லை வண்டி. இந்த வண்டி பாருங்கள். நல்லா இருந்தால் நல்லான்னு சொல்லும். எனக்கு தப்பாக வச்சுக்கோ. அதாவது வண்டியில் வந்து சின்ன வேலைங்க இருந்தால் சின்ன வேலைங்க சொல்லியும் கொடுக்கலாம். வேலையே செய்யாத விற்று கொடுன்னு சொன்னாக்கா அப்போ விற்று கொடுத்து முட்டாளாக இருக்குது. அதே இப்போ கட்சியில் எல்லாம் நம்பி நம்மளை ஒருத்துங்க ஜனங்க. அது நம்ம சொன்னால் கேட்க மாட்டோம். ஒரு சில எனக்கு தான் ஓணுன்னு வந்து கேட்குதுங்க. கேட்டு எடுத்து கொடுத்தாக்கா கொஞ்ச நாள் ஓட்டிவிட்டு அது சரியில்லையேன்றாங்க. அதனால் சொன்னேன் நல்லா இல்லை அந்த வண்டி. அது எடுக்காதீங்க. வண்டி மட்டும் பார்த்துங்க.
சிவப்பு கலர் வண்டி, சிவப்பு சிகப்பு கலரு. எடுக்காதீங்க, யாரும் எடுக்காதீங்க. அடுத்து பாருங்கள், அவர் எத்தனை கூட போட்டோம், வீடியோ கூட பார்ப்பார் அவர் வண்டிக்கார் வந்தானா. ஏன்னாக்கா நான் 20 சொல்லிக் கொடுப்பேன், அதில் ஒரு 10 ரூபா ஏமாற்றி கொடுத்துட்டேன். நம்ம என்ன சொல்லிப்பாங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். மரத்தில் 20 பணம். நான் என்ன சொன்னேன், நல்லா கைது எடுத்து கொடுத்தா விற்று கொடுப்பேன். நல்லா இல்லை வேணா நானே சொல்லுவேன், எனக்கு பிடிக்கல தான். அடுத்து பாருங்கள், 2006 மாடலு 7 ரெஜிஸ்ட்ரு 2031 பேப்பர் கரண்ட்டு ஒரு பாய்ஸ் ஆட்டு சின்ன ஒரு வியாபாரத்தில் நடக்க 1,10,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு ₹1.97 தரலாம். இந்த ஓம்னியை நல்லா இருக்கும் வண்டி. இன்ட்ரிலையும் காட்டுறேன் பாருங்க, பார்த்துங்க. இது வேறு வீடியோ பார்த்துட்டு போடவே இல்லை, காட்டுறாரு அவர். காட்டுறேன் பாருங்கள், பிடிக்கிறவங்க எது போங்க. ₹95 ஆகும். அடுத்து பாருங்கள், இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா வாங்க அந்த வண்டி கேளுங்க. பாடி நல்லா இருக்குது, டயர் நல்லா இருக்குது, இன்ஜின் தான் சரி கிடையாது. ஓனாக்கா அதுக்கேற்ற வேலையை கேட்டு எடுத்துங்க. நான் வேணா சொல்ல, அவருக்கு எதாவது தப்பாக நினச்சி போகிற தெரியல. ஏன்னா நினைக்கிட்டேன் நல்லா தான் கொடுக்குது போய். அடுத்து பாருங்கள், இந்த வண்டி பாருங்கள் 2000 டக்கான்ட்டு வருது சவுண்டு. அது ரெடி பண்ணி கொடுத்தா விற்று கொடுக்க போகிறேன் நான். ரெடி பண்ணி கொடுத்தா விற்று கொடுங்க வரவனா தான் கேட்குறாங்க எல்லாருமே. நான் வேணா சொல்கிறேன் அந்த வண்டியை. என்னென்ன அடிக்கிடாது, அதை பற்றி கவலையே பட மாட்டேன். நான் ஏன் கவலைப்படணும். அடுத்து பாருங்கள், என்ன சொல்கிறேன்னா வண்டி விற்று கொடுத்து சொன்னால் இப்படி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டோம், நல்லா தான் கொடுக்க போகிறேன். நல்லா இல்லை. இந்த வண்டி பாருங்கள், ஃபியட் புண்டோ நல்லாயிருக்கும். 1,45,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, பார்த்து பேசி தரேன். இது சொல்கிறியா ரெனால்டு பல்ஸு வண்டின்னா வண்டி அந்த மாதிரி வண்டி சொல்லி தரலாம், வண்டி சொல்லி விற்கலாம். 2013 14 ரெஜிஸ்ட்ரு 22 வரும் மைலேஜ், அட்லீஸ்ட் 20ஆவது கொடுக்க வண்டி. இது வந்து ரெனால்டு பல்ஸு டீசல் வண்டி, 5 டயர் புது டயரு, ஒரு பாய்ஸ் ஆகுது வண்டி. அருமையான வண்டி, நல்லா இருக்குது. நான் 2 நாள் ஓட்டி போயிட்டு வந்தேன், நல்லா இருக்குது. அவங்க வந்து 3.25 ரூபா சொன்னாங்க, அப்புறம் 3 ரூபா சொன்னாங்க, 2.75 சொல்லிடுறாங்க. கிட்ட உடச்சி கூட வாங்கி தருவாங்க, பணத்தோடு வாங்க எடுத்து கொடுத்துட்றேன். நல்லா இருக்கிற வண்டி நல்லா இருக்கிறதோட பேர் இருக்கும். இப்போ அங்கேருந்து அம்மாத்தோடு வராங்க, எடுத்து போகிறாங்க. பாருங்கள், தூத்துக்குடியில் வந்து இங்கே எடுத்து போனாங்க வண்டி. வந்து அங்கே இல்லாத வண்டியாக இங்கே வந்து எடுத்து போகிறாங்க. நீ பாருங்கள், சித்தூர் பாருங்கள், எங்கேருந்து வராங்க பாரு. கிளாஸிக்காக சொல்ல கிளாஸிக்காக இதுன்ட்டு போகிறாரு வண்டி. அது எப்படி வார்த்தை? நான் என்ன தெரியுமாண்ணா, நான் வந்த உடனே என்ன தெரியுங்களா, என்கிட்ட வண்டி எடுக்கிறாங்களோ எடுக்கலையா, நான் வந்த உடனே சாப்பிட்டியா, நல்லா இருக்கிறீங்களா, எப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க, அதுதான் கேட்பேன். எத்தனை இந்த வண்டி எடுத்துக்கோ, இது இந்த ரேட்டு, இந்த எடுத்துக்கோ, பணம் எத்தனையா, எத்தனை ஜோபி காட்டு, இருக்கிற பொருள் சொல்லி கொடுத்துடணும். அவள் தான் நல்லா எடுக்கிறாங்க எடுக்கல. அடுத்து பாருங்கள், இந்த டாடா சும்மா பாருங்கள், 2002 மாடல் 2 ஓனர். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,25,000 கேட்டு ₹2 190, 1,75,000, 165, 155, 1,50,000. எவ்வளோ தான் கொடுப்பேன்? கெட்டவா பணத்தை கொடு, எடுத்து கொடுத்துட்றேன். இந்த வண்டி 490 ஆகும். இந்த இது சொல்கிறீங்களா, இதுவும் அருமையான வண்டி தான். என்ஜாயி தம்பி நீ சொல். வணக்கம் சார், ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள், கோயிலுக்கு போய் வந்துட்டா போய் வந்துட்டு அருமையான ஒரு வண்டி வியாபாரம் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் 2 வண்டி சேல்ஸ் ஆக போய் பாருங்கள். அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடியா நீங்கள்? ஆமாம். எத்தனை மணி தான் வந்தீங்க? காலையில் ஒரு 5 மணி போல் வந்தோம். வண்டி நல்லா இருக்குது, அண்ணனை பார்க்க வந்தோம். பார்த்தோம், நல்லா பேசி கஸ்டமர்கிட்ட பேசி ரேட்டு கம்மியாக எடுத்து கொடுத்தாரு. நல்ல வண்டி, திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக போகிறோம். நல்ல மனுஷன். ஆமாம், நாங்கள் வருவோம், வந்துக்கிட்டே இருப்போம். ஆமாம், நல்லா இருக்கு வண்டி. ஆமாம், வந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. வந்த உடனே சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. வெளியூருக்காரங்க வந்தால் அதைத்தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அதை கேட்குறாங்க. நல்லா இருக்கு, இந்த கம்பெனி வளர்ச்சி அடையட்டும். இயேசு ஆசீர்வதிப்பார். நல்ல மனுஷன். ஜபம் மட்டும் பண்ண. மகா இரக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் இந்த அழைத்து வந்த நோக்கத்தின்படியே வழி நடத்துனீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும், மென்மேலும் உயரணும் ஆண்டவரே. கர்த்தாவே, உன்னதராய் இருக்கிறவரே, வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனே, இந்த கம்பெனியை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று உடைய வார்த்தையை கொண்டு பேசினாரே, அவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் அவர்கள் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும், அவர்கள் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும், மென்மேலும் உயரணும் ஆண்டவரே. இங்கே வந்து போகிற கஸ்டமர் எல்லாரும் சந்தோஷத்தோடும் மன ரம்மியத்தோடும் அப்பா அவர்கள் அன்போடும் பழகிற தகப்பன இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுத்திருக்கிறோம். கண்மலையும் இரட்சகரும் குமாரருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் என்னுடைய வேண்டுதலையும் செபத்தை ஏறெடுத்திருக்கிறேன். செபங்கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமே. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், மென்மேல உயர்த்துவார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரிங்கண்ணா. சரி. எனக்கு காசு பணத்தை விட நீங்கள் வந்தீங்க பாரு அம்மா தோல். ஏன்னா நேற்று வந்து அந்த டூர் போயிட்டு வந்து பாருங்க, அந்த பஸ்ஸில் வர கஷ்டம் நான் அனுபவிச்சேன். உண்மையிலே ரொம்ப கஷ்டம் தெரியும். அம்மா தோல் வந்து அங்கே இல்லாத வண்டியை வந்து எடுக்கிறேன்னாக்கா பெரிய சந்தோஷம் தானே. நல்லா வரோம். ரைட்ண்ணா. எங்க இருந்து யூடியூப்ல பார்த்து வர்றோம்னா ஏற்கனவே தம்பி சொல்லி இருக்கிறாரு. ஆனால் நம்மகிட்ட வண்டி எடுக்கிறாங்க இல்லையாண்ணா, வந்தவங்களுக்கு மரியாதை மெயினாக நீங்க தானே. வந்த உடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளோதாண்ணா. யாரையுமே வர்றாங்க, கார் எடுக்கிறாங்க, போவாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு இல்லாமல் இந்த சாப்பிட்டியாங்கிற வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தெரிஞ்சு சித்தப்பா பெரியப்பா எல்லாம் சொந்தக்கார ஆகிட்டீங்க. உங்களுக்கு கேட்க நான் யார் கேட்க மாட்டேன்னா நீ தான் எனக்கு முக்கியமே. அதானே உங்க கம்பெனி. எனக்கு என்ன தெரியல, காசு பண்ண அப்புறமேனா வந்த கஸ்டமருக்கு வந்து ஒப்போசிட் தான் மெயின். ஏன்னா உங்களால நான் வளர்ந்து வர்றது காரணமே. இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, அங்கேருந்து நாங்கள் இங்கே சொந்த இடத்துக்கு வந்தோம்னு சொன்னீங்கல்ல, அது உங்களுடைய அன்பு. அது இன்னும் மென்மேல வளர்ச்சி. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா அந்த காரை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ரொம்ப நன்றி. ஆனால் இப்போ இதுக்கு முன்னே வந்து ஒரு வாட்டி இல்லை நீ அக்கா ஒரு வாட்டி வந்தோம், 2 வருஷம் ஆயிடுச்சு. வந்துட்டு பட்ஜெட்டு கையில் இல்லாமல் திரும்பி அப்படியே போனோம், சோர்ந்து போய். இன்னைக்கு இந்த வண்டி எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். எடுத்துண்ணா. சரி, லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க, அட்டகாசமாக பாருங்கள். திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இன்றைக்கி ஒரு நிறைய வண்டி வியாபாரம். காலையில் 2 வண்டி போச்சு, ஒன்று 3ஆவது வண்டி. நிறைய பேர்த்தும் வராங்க. அண்ணன் பார்த்தா 2 வருஷம் வீடியோ பார்க்குறாரு. அண்ணன் பார்த்தா சித்தூருக்கு ஜில்லா வைக்கண்ணா. சொல்ல எங்கே தர சொல்லண்ணா. ஹலோ, நாங்கள் சித்தூர்லேருந்து வர்றோம். 5 வருஷமாக இவர் இந்த வீடியோ பார்த்துன்னு வரோம். ரொம்ப நாளாக எடுக்கணும் ஆசை. எங்கள் ஃப்ரெண்டு வந்தார், அவர் எடுக்கணுன்னாரு. அவர் கூட்டின்னு வந்து நெல்லை காரை பார்த்து அவருக்கு வாங்கி கொடுத்துன்னு இருக்கிறோம். சரவண அண்ணா ரொம்ப லோ பட்ஜெட்டாக கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணா. ஓகே, வண்டி ஓட்டி காமிச்சு எப்படின்னா இது வண்டியா கிளாஸாக இருக்குதுண்ணா. வண்டி கிளாஸாக இருக்குது. ஒன்றும் நல்லா இருக்குது. எல்லாம் வரலாமா? எல்லாம் வரலாண்ணா. நல்லா வரலாம். கிளாஸாக நல்லா இருக்கு. நீ தெலுங்குல மாట్లాடு. నాయనే మాట్లాడేది. சொல்லு என் வண்டி எப்படி சொல்லு. ఏమని చెప్పేది? வண்டி எப்படி சொல்லு. బండి బాగుంది, క్లాస్గా ఉంది. బండి బాగుందని మేము చిత్తూరు నుంచి ఇక్కడికి వచ్చాము, తీసుకుపోతున్నాము. బాగుండదు. సరే నన్ను మంచి బండి ఇచ్చాడు. அண்ணி வஸ்தானா? ఓకే, எல்லாம் வர வைப்பீங்க நல்லா இருக்கீங்க. ఓకే, என்ன சொல்றது இதுக்கு? అందరూ రావాలా? ఓకే. అందరూ వస్తాంలే. சுத்தமாக தமிழே தெரியல பாருங்க. తమిళ్ తెలియదు సార్, తమిళే తెలియదు. பாருங்க, நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா சில பேர் தெரியவே மாட்டேங்குது. அவங்க கிட்ட வந்து ₹1 வாங்குறதுன்றது நம்மளை நம்பி வராங்க. கேட்டால் நம்பி கூட எடுத்து போனவள் தான். கஸ்டமர் டேட்டாக பேசி எடுத்து கொடுத்தேன். அவங்களும் ஒரு ₹10 குறைச்சாங்க, இவங்களும் ₹10 குறைச்சாங்க, எடுத்துக்கிட்டாங்க. நல்லா இருக்கா. இன்றைக்கெல்லாம் மாறிட்டு ₹6 6,5 விற்கிது. அண்ணன் ஒரு ₹5 கேட்டார், ஒரு 5 10 பண்ணிவிட்டார். அப்போ 5 20 பண்ணிவிட்டாரு. என்ன பேசி எடுத்துப்பேன். நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. 17 18 ரிஜிஸ்ட்ரு, 2 ஓனர். நன்றி, வணக்கம். பாருங்கள், திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு 4-5 அடி இந்த வண்டி கொடுத்த மாதிரி வண்டி போய் பாருங்கள். 2 வண்டி. இப்போ இது ஒரு வண்டி எஸ்கிராஸ் ஒன்று வந்துருக்குது. வண்டி இது 2019 மாடலு. சூப்பராக வண்டி. இந்த வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ போகுது பாருங்கள், ஆந்திரா போகுது, அதாவது சித்தூர் போகுது வண்டி. பாருங்கள், ஆந்திரா போகுது பாருங்கள் வண்டி. ரைட்ண்ணா, போயிட்டு போன் பண்ணா. ரைட். இவ்வளோ பேருங்க. அந்த கை கொடுக்க சொல்லலாம். அந்த கை வந்து அப்படியே இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண ஆள் வேலை. ஏன்னா அங்கே வந்து வீடியோ முடிஞ்சிடுச்சு. தப்பாக நினச்சிக்க, நாளைக்கு தொடரும் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். டீசல் பெட்ரோல். நன்றி, வணக்கம். முடிஞ்சு போய்